பால் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பால் விலை உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை பாசன பகுதியில் அதிக அளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் வயல்வெளிகளில் சுற்றித் திரியும் வரப்பு எலி, வெள்ளை எலி, புல் எலி, சுண்டெலிகள் பயிர்களை நாசப்படுத்துவதால் அவற்றை கொல்வதற்கு வேளாண் துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போத்தநாயனப்பள்ளி, பழைய ஊர், பெரிய கோட்டப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பல நாட்களாக குடிநீர் பிரச்சினை நிலவி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய கோட்டப்பள்ளி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருந்து விஸ்வநத்தம் செல்லும் சாலையின் ஓரத்தில் உள்ள ஒரு கால்வாயில் பிறந்து சில மணி நேரங்களேயான பெண் சிசு இறந்த நிலையில் கிடந்தது. இது குறித்து சிவகாசி நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் தங்களுக்கு ஓய்வூதியம், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் தங்கள் கோரிக்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் செவிசாய்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சோதனைச் சாவடியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் தலைமையில் வாகன தணிக்கை நடைபெற்றது. அப்போது அதிக பாரம் ஏற்றிச் சென்றது மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட 3 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. லாரி ஓட்டுநர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் பொட்டல் கிராமத்தில் மள்ளர் மீட்புக் களம் அமைப்பின் மாவட்ட தலைவர் மகேஷை கொலை செய்த கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. சிவகாசி அருகே உள்ள வடபட்டி கீழூரைச் சேர்ந்த முனியாண்டி சிறையிலிருந்து கடந்த மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார். சிவகாசி சாட்சியார்புரம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த மர்ம கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியது. கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தை அடுத்த பல்லவர் மேடு பகுதியில் மின்கசிவு காரணமாக 5 வீடுகள் தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்தில் 15 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 48வது பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ரோசையா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், துணைவேந்தர் கல்யாணி, மத்திய மின் வேதியியல் ஆய்வக இயக்குநர் விஜய் மோகனன் பிள்ளை உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியில் உள்ள காவிரி ஆற்று பகுதியில் தற்போது ஏராளமான பறவைகள் தங்கியுள்ளன. இங்கு வெள்ளை நிறத்தில் காகம் போன்று வித்தியாசமாக காணப்பட்ட ஒரு வினோத பறவையொன்றை பலரும் வியப்புடன் பார்த்து சென்றனர்.